இட்லியா இடியாப்பமா? வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முத பார்க்குறாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க. இதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவு தான். வீட்டில் அரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காய வச்ச மாவு தான் இது. நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் கூட இந்த மாதிரி கொஞ்சம் வாணலில் போட்டு கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். மாவு நம்ம ஈர மாவு தான் வறுக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி காஞ்ச மாவு கூட நம்ம வறுத்து நம்ம இடியாப்பம் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு புளியறதுக்கு வந்து நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து அவிச்சிட்டு நம்ம ஆவியில் வச்சுட்டு நம்ம அந்த மாவை மறுபடியும் நம்ம சுடு தண்ணி போட்டு வச்சோம்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தான் ஆகுது. அதனால் நான் வறுத்துட்டு ஒரு வாட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக வந்தது. அதனால் நான் அதிலே இருந்தே நான் வந்து மாவு வந்து வறுத்துட்டு தான் செய்கிறது. நம்ம இடியாப்ப மாவு வந்து நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னாக்கா நம்ம வறுக்காத மாவு இருந்தது அப்படின்னா அந்த மாவை நான் வந்து இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்குவேன். 1 கப்பு மாவு நான் வறுத்து எடுத்துட்டேன். மாவு வந்து வாசம் வறுக்கும் போதே அந்த அளவுக்கு நமக்கு வறுத்தா போதும். நான் 2 கப் அளவுக்கு வாணல்ல மறுபடியும் தண்ணி விட்டுருக்கேன். 2 டீஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். மாவில் வந்து 1/2 டீஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். தண்ணியிலேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு. நமக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா நமக்கு மிச்சப்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு உப்பு பத்தாது. அதனால் வந்து நான் மாவில் போட்டிருக்கேன். சால்ட்டு தான் போட்டிருக்கேன். கல் உப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியிலேயே போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து கரண்டியால் தான் கலந்து விட்டுருக்கேன். இல்லைன்னாக்கா துடுப்பு இருக்கும். மரக்கரண்டி துடுப்பு அதால் கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். கை மட்டும் வச்சிடாதீங்க இப்போதைக்கு. நான் 2 கப் அளவுக்கு தண்ணியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். ஒரே முட்டை ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக போயிடும். சமயத்தில் வந்து தண்ணி பத்தாமலையும் போயிடும். பத்தாமல் போனால் நம்ம மறுபடியும் தண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக போயிடுச்சுன்னா மறுபடியும் மாவு எடுத்து வறுத்து தான் நம்ம இது கூட கலக்க முடியும். அதனால் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க. எனக்கு அந்த 2 கப்பு தண்ணியை நான் இதில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கை வச்சிடாதீங்க. அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு எந்த அளவுக்கு இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து இன்னும் கூட சூடாக தான் இருக்குது. தண்ணி வந்து பத்தாது. அப்போ வந்து நம்ம பச்சை தண்ணி கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம தெளித்து தான் மாவு பிசையணும். ஆனால் ஊற்றக்கூடாது. மாவு வந்து எந்த அளவுக்கு சூடாக இருக்குது, எந்த அளவுக்கு மாவுக்கு வந்து தண்ணி போதும் அப்படின்றது நீங்கள் பிசையும் போதே எனக்கு தெரியும் உங்களுக்கு. அதனால் வந்து தெளித்து நீங்கள் வந்து மாவு கலந்துக்கோங்க. எனக்கு மறுபடியும் 1 கப்பு ஆகியிருக்குது. மொத்தம் 3 கப்பு 300 கிராம் அளவுக்கு நான் மாவு போட்டிருக்கேன். 3 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 600 ml தண்ணி விட்டுருக்கேன். பச்சை தண்ணி வந்து 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நான் அதோட மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா பதமாக பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இடியாப்பம் புளியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இட்லி தட்டில் வந்து நான் புளிஞ்சு காட்டுறேன். இட்லி தட்டுலேயும் புளிஞ்சிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து சின்ன பிளேட்டுங்க இருக்கும் பார்த்திங்களா, சின்ன சின்ன மூடி பிளேட்டெல்லாம் இருக்கும். அதில் கூட நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு அந்த ஹோல்ஸ் உள்ள தட்டு தான் வேணும் அப்படின்றது கிடையாது. இப்போ வந்து நான் 2 தட்டில் நான் புளிஞ்சிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் இடியாப்பம் வந்து இட்லி மாதிரி நான் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இந்த இடியாப்பத்தை இடியாப்ப கண்ணும் இருக்கும் பார்த்திங்களா, முறுக்கு படியில் முறுக்கு அலாக்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து நான் சின்ன ஹோல்ஸாக இருக்கிறத எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஹோல்ஸ் சின்னதாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு படியில் தான் நான் போட போகிறேன். இன்னொன்று கூட இருக்கும், கைப்பிடி வச்சது, அந்த 2 சைடும் வச்சு நம்ம பழைய மாடலில் இருக்கிறது, அதில் கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே வரும். மாவு வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் 3/4 பதத்துக்கு போட்டுக்கோங்க. 3/4 திட்டம் போட்டுக்கோங்க. மாவு நிறையா போடாதீங்க. நிறையா போட்டிங்க அப்படின்னா நம்ம புளியும் போது நமக்கு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து 3/4 பதத்துக்கு போட்டுக்கிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் வந்து ஒரு துணியை போட்டு மூடிக்கலாம். இல்லை ஒரு இப்போ தட்டு போட்டு கூட நீங்கள் மூடிக்கலாம். உடனே புளியிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இட்லி தட்டில் சின்னதாக நான் இட்லி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இட்லி மாதிரி நான் வந்து இந்த இடியாப்பத்தை புழிஞ்சிக்கிறேன்.
அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது இட்லி தானா இல்லை இடியாப்பமா அப்படின்றது மாதிரி இருக்கும். நல்லா குண்டு குண்டாக நம்ம ஊற்றிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு தட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போது தட்டில் வந்து நான் இடியாப்பம் புழிஞ்சு காட்டுறேன். நான் இந்த மாதிரி சின்ன தட்டில் தான் நான் வந்து இடியாப்பம் புழியிறேன். இதுலேயும் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மெத்தேடில் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். கட்டே ஆகாது. கட் ஆகாமல் அப்படியே வரும் பாருங்கள். நீங்கள் அவிச்சிட்டு மாவை வந்து அவிச்சிட்டு புளியும்போது கட்டாயிடும். கட்டாயி விழுந்துடும். நமக்கு இடியாப்பம் மாதிரியே இருக்காது. மறுபடியும் சாப்பிடும்போது பார்த்தா கஞ்சி மாதிரி ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் மாவு வந்து வறுத்துட்டு நீங்கள் இடியாப்பத்துக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் இட்லி தட்டை வந்து திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டால் தான் நம்ம இந்த தட்டு இதில் வைக்க முடியும். இதில் வச்சுட்டு நம்ம மூடிக்கலாம். இப்போ அதில் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகணுன்றது கிடையாது. ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இட்லி மாதிரி நான் புளிஞ்சேன் பார்த்தீங்களா, அதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ இட்லி தட்டுலேயே கூட நம்ம வந்து இந்த மாதிரி தட்டில் நீங்கள் புளியலை அப்படின்னா கூட இட்லி தட்டுலேயே வந்து நம்ம அப்படியே ஒரே மாதிரியே ஒரு ரோல் அப்படியே சுற்றி விட்டுடலாம். இது நான் வந்து இப்போ சில்வர் தட்டில் நான் ஊற்றியிருக்கேன். சில்வர் தட்டில் நான் புழிஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ வந்து இட்லி தட்டுலேயே நான் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே தனித்தனியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. இதுக்கு வந்து நமக்கு தேங்காய் பால், கடலைக்கறி, பாயா, டூஸு எல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நமக்கு என்ன வேணுமோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் நம்ம இது கூட. எனக்கு வந்து தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தேங்காய் பால் தான் நான் செஞ்சுருக்கேன். இட்லி தட்டில் கூட பாருங்கள், அப்படியே ஒன்று கூட அப்படியே கட் ஆகாமல் அப்படியே வந்து விழுது சரன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் புழிஞ்சிருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதுக்கு உங்களுக்கு சைடிஷ் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் இதையும் வந்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இட்லி தட்டுலேயும் இந்த மாதிரி நம்ம ஒரே ரவுண்டில் நமக்கு பெருசு சின்னது போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இல்லை சின்னதாக வேணும்னாலும் நம்ம சின்ன தட்டுங்களில் போட்டுக்கலாம். இல்லை இட்லி தட்டுலேயே வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் இட்லி மாதிரி நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நான் புழிஞ்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இட்லி தட்டில் அப்படியே குண்டு குண்டாக நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதுவும் நமக்கு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படியே தனியாக தான் வந்து நிற்கும். இதையும் வந்து இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே திக்காக இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெந்துடுச்சு. வெந்ததை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே குண்டு குண்டு அழகாக இருக்கும். குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம இட்லியா இல்லை இடியாப்பமா அப்படின்றது மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது, எடுத்து பார்க்கும்போது. இந்த மாதிரி நீங்களும் இடியாப்பம் புழிஞ்சிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. பார்க்கும்போதே அப்படியே அந்த அளவுக்கு அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மாவு வந்து நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி தான் நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு வந்து எந்த இடியாப்பத்துக்கு நம்ம எது தொட்டு சாப்பிட்டாலும் நமக்கு சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், கார சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம், கடலைக்கறி வச்சு சாப்பிட்டுக்கலாம், மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பாயா எல்லாமே இதுக்கு சூட்டப்பாகும். உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்காய் பாலில் வந்து நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம், வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் பாலுக்கு வெல்லம், நாட்டு சக்கரை இதுதான் ரெண்டும் தான் நல்லா எடுத்து கொடுக்கும்.
சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சக்கரை போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சக்கரை போட்டு சாப்பிட்டா பிடிக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.